தூங்காத ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். இதோ இஸ்ரவேலை காக்கின்றவர் கண் அயர்வதுமில்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழல் ஆவார். திருப்பாடல் 121 4 மற்றும் 5. பொதுவாக ஒரு நிறுவனத்தை காவல் காக்கின்ற காவலாளிகள் கண் அயர மாட்டார்கள், தூங்க மாட்டார்கள். ஏனென்றால் தூங்கிவிட்டால் காவல் காக்கும் நிறுவனத்தில் திருடர்கள் நுழைந்து விடுவார்கள் என்று. வானத்தையும் பூமியையும் படைத்து ஆண்டு வருகின்ற சர்வ வல்லவர் இந்த காவலாளர்களைப் போல நமக்கு, தூசி போன்ற நமக்கு காவல் காப்பவராக இருக்கிறேன் என வாக்குரைக்கின்றார். ஏன் கண்ணயர்ந்து விட்டால் திருடன், உலகமாகா திருடனாகிய சாத்தான் தன் விலைமதிப்பற்ற உயிரை கொடுத்து மீட்டு கொண்ட நம்மை, நம் மனதை கொள்ளையடித்து விடுவானே என்றுதான். எந்த நேரத்தில் திருடன் கொள்ளையடிக்க வருவான் என்பது தெரியாததாகையால் அவர் ஒருபோதும் கண் அயர்வதில்லை. எப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் நம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே. அவர் நம்மை நோக்கி கொண்டிருப்பதினால் நமக்கு வர இருக்கின்ற ஆபத்துகள் அனைத்திலிருந்தும் நம்மை காக்க வல்லவராய் இருக்கின்றார். ஆம் அன்பானவர்களே, ஆண்டவர் தூங்காமல் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நம் மனதிலே பதிய வைத்தாலே போதும். நம்மால் பாவங்கள் செய்ய முடியாது. பாவங்களை நாம் தவிர்க்கும் பொழுது, நாம் செபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய ஓடி வருகின்றவராய் இருக்கின்றார். இதை குறித்ததான ஒரு உண்மையான சாட்சியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். வைர வியாபாரிகளின் கூட்டம் ஒன்று ஒரு பாலைவனத்தை கடந்து சென்று கொண்டிருந்தது. ராத்திரி ஆயிடுச்சு. அவங்க உடனே ஒரு டென்ட்டை போட்டு எல்லாரும் உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வைர வியாபாரிகளில் ஒரே ஒரு வியாபாரி ரொம்ப பக்திவான். அவர் ஜெபிக்கிறார். முழந்தால் படியிட்டு, ஆண்டவரே, கொள்ளையர்கள் நிறைந்த இந்த இடத்துல எங்களை காப்பாற்றுங்க, எங்களுக்கு பாதுகாப்பை கொடுங்க என்று சொல்லி அவர் ராத்திரி ஃபுல்லாக ஜெபித்து கொண்டே இருந்தாராம். கண் அயராமல் இருக்கின்ற நம் ஆண்டவருடைய கண்களில் இருந்து அவர் தப்ப முடியுமா? தன் மகன் ஜெபிப்பதை பார்த்து உடனே ஓடோடி ஆண்டவர் என்ன செய்தாராம், அந்த டென்ட்டை சுற்றிலும் ஒரு நெருப்பால் ஒரு கோட்டை கட்டி அந்த டென்ட்டை காப்பாற்றினாராம். இந்த வைரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்ச கொள்ளைக்காரவங்க இவங்கள பின்னாடியே அதை கொள்ளையடிக்கிறதுக்காக இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றாங்க. ஆனால் டென்ட்டை நெருங்க முடியல. அவங்க பார்க்குறாங்க, சுற்றிலும் அப்படியே எரியுது, தகன் நெருப்பு எரியுது. அவங்களால உள்ளே போக முடியலை. என்னடா இது, ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நைட்டு எல்லாம் அங்கேயே தங்கிடுறாங்க. தங்கிட்டு அதிகாலையில் எந்திரிச்சு பார்க்குறாங்க, நெருப்பு இல்லை. உடனே அவங்க அந்த வியாபாரிகளை பார்த்து கேட்குறாங்க, என்னங்க நடந்துச்சு, இப்படி ஒரு காரியத்தை நாங்கள் பார்த்தோமே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தேவ மகனுக்கு தெரிந்து விட்டது. நிச்சயம் இது ஆண்டவர் தான் இந்த காரியத்தை செய்தார் என்று சொல்லி நான் தான் ஜெபித்ததையும் அதனால் ஆண்டவர் செய்த அற்புதத்தையும் அவர்களிடம் விளக்குகின்றார். உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? இதுதாங்க ஆண்டவர் செய்யக்கூடிய பெரிய காரியம். உடனே அந்த கொள்ளையர்கள் எல்லோரும் மனம் மாறி இந்த தெய்வம்தான் எங்களது உண்மையான தெய்வம் என்று சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு சேர்ந்து அந்த வைர வியாபாரிகளும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதாக நான் ஒரு பத்திரிகையில் படித்த பொழுது, நம் தெய்வம் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை எப்படியெல்லாம் காக்கின்றார் என்பதை நம்மால் உணர முடிகின்றது. ஆம், அன்று எலியாவை சுற்றிலும் அக்கினி ரதங்களை இறக்கிய தேவன் 2 அரசர்கள் 6:17 இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இதைவிட வேறு என்ன சான்று வேண்டும்? ஆம், என்னை காண்கின்ற தேவன் தொடக்க நூல் 16:13 என்று சொன்ன ஆகாரை போல் நாமும் என்னை கண்காணித்து கொண்டிருக்கும் தேவன் என்னை காப்பார் என்று முழுமையாக நம்பினோம் என்றால் நிச்சயம் நமக்கு வர இருக்கும் ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றப்படுவோம். அது நம் ஆத்மாவிற்கு சாத்தான் அனுப்பக்கூடிய ஆபத்துகளான சோதனைகளாக இருந்தாலும் சரி, உடலுக்கான ஆபத்துகளாக இருந்தாலும் சரி, அதை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை நம்மை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தேவன் நமக்கு நிச்சயம் கொடுப்பார் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை. ஜெபம் செய்வோம். என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது, என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோபே நீ சொல்வது ஏன் என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே, என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறீர் என்பதை ஒருபோதும் மறக்காமல் இருக்க கூடிய மனதை எனக்கு தாரும். ஆமேன்.